ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 அழகு பயிற்சி 7ல் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 7 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு உருளை வடிவ மை குடுவையின் விட்டம் 5 மில்லிமீட்டர் ஆகும். நீளம் 7 சென்டிமீட்டர், விட்டம் 5 மில்லிமீட்டர். விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? 5 மில்லிமீட்டர். அப்போ டயமீட்டர் விட்டம் 5 மில்லிமீட்டருங்கல, இது உயரம். நீளம் அப்படியே நிப்பாட்டி வச்சா உயரம் மாறிடும்ல, 7 சென்டிமீட்டர். இப்போ இது மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிக்குவோம். விட்டம் 5 மில்லிமீட்டர்னா ஆரம் 5/2 மில்லிமீட்டர். அதை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 10ஆல் வகுக்கணும். ஏன்னா 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ 5 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 5/10. ஸோ 5/20 சென்டிமீட்டர் ஆயிரும் ரேடியஸ். ஓகே, ஆரம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம், உயரம் சென்டிமீட்டரில் இருக்குது. இந்த பாட்டில் நிறைய மை இருக்குது. ஸோ ஓகே, இந்த குடுவை நிறைய, ஒரு உருளை வடிவ குடுவை நிறைய மை இருக்குது. இந்த மை முழுமையாக உள்ள உருளையை கொண்டு சராசரியாக 330 வார்த்தைகள் எழுதுறாங்க. இதில் இருக்கவ இங்க ஃபுல்லாக தொட்டு 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 எழுதுனோம்னா எத்தனை வார்த்தைகள் எழுதுறாங்க? 330 வார்த்தைகள் எழுதுறாங்க. அப்போ முதல்ல இந்த உருளையினுடைய கன அளவு தான் இது இருக்க மையுடைய அளவு. அந்த அளவு உள்ள மைய தொட்டு 330 வார்த்தைகள் எழுதுகிறாங்க. 1 லிட்டரில் 1/5 மை ஒரு பாட்டில் உள்ளது. வேற ஒரு பாட்டில் இருக்கு, இன்னொரு பாட்டில் தனியா இருக்கு. அந்த பாட்டில்ல 1/5, இந்த பாட்டில்ல 5 பங்கு வச்சோம்னா அதுல 1 பங்கு மட்டும் மை இருக்கான். இந்த பாட்டிலுடைய கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னா, இதனுடைய கொள்ளளவு 5 லிட்டரு. இந்த 5 லிட்டர்ல எத்தனை பங்கு மட்டும் மை இருக்கா? 1/5 லிட்டர் தான் மை இருக்கு. அப்ப இந்த மைய தொட்டு எவ்வளவு வார்த்தைகள் எழுதலாம் சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல இதனுடைய கொள்ளளவு தனியா கண்டுபிடிப்போம். உருளை வடிவ குடுவையின் கன அளவு. உருளையின் கன அளவு என்ன ஃபார்முலா? பை r² h. 22/7. ஆரம் என்னது? 5/20 × 5/20. h எவ்வளவு? 7. 7 கேளடி. அப்போ 11/8, அதாவது 1/8 3 30, 3 24, மிச்சம் 6 60, 7 56, மிச்சம் 4 40, 5 இவ்வளவு சென்டிமீட்டர் கியூப்னு வந்துடும். இதனுடைய இந்த உருளையுடைய குடுவையின் கனம். இதில் இருக்க மைய தொட்டு தான் 375 330 வார்த்தைகள் எழுதுறாங்க. அடுத்து இந்த 1 லிட்டர்னு ஒரு பார்ப்போம். 5/1 லிட்டர். இந்த லிட்டரை நம்ம என்னவா மாற்றணும்? சென்டிமீட்டர் கியூபா மாற்றணும். ஏன்னா இவ்வளவு சென்டிமீட்டர் கியூப்னா இதுக்கும். அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூபு தான் 1 லிட்டர். ஸோ இது 1000ஆல் 1/5 லிட்டர் ஈக்குவல் டு 1/5 × 1000. ஸோ 200 சென்டிமீட்டர் கியூபை வச்சு எத்தனை வார்த்தைகள் எழுதலாம்? அப்போ குடுவையில் உள்ள மையின் அளவு, பாட்டிலில் உள்ள மையின் அளவு 200 சென்டிமீட்டர் கியூப். அப்போ குடுவையில் இருக்கிறத தொட்டு வார்த்தைகள் எழுதும் வார்த்தைகள் எவ்வளவு? 330னா 200 சென்டிமீட்டர் கியூபுக்கு எத்தனை வார்த்தைகள்? சரியா? இந்த 3 ஸ்தானம் புள்ளி எடுக்கிறதுக்கு மேலையும் கீழையும் 1000ஆல் பெருக்கிறேன். அந்த 3 ஸ்தானத்தை எடுக்கிறதுக்காக இப்படி வரும் இல்லையா? இந்த புள்ளி எடுக்கிறதுக்காக 1000ஆல் பெருக்கி 1000ஆல் வகுத்திருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக அடிக்க ஈஸியாக இருக்கும். 5ஆல் அடிப்போம். 2 10, 7 35, 5 25. ஓகே,
அகெயின் 5ஆல் 8 40, 5 25, 5 25. இதுக்கும் 11 வாய்ப்பாட்டில் போகிறாப்புல இருக்குது 30. திரும்ப இதை அடித்தா 6. ஸோ 6 × 8, 6 8 48 இன்ட்டு 1000 48,000. ஸோ அந்த 100 பாட்டிலில் இருக்க அந்த 5இல் 1 பங்கு லிட்டரை மைய தொட்டு எத்தனை வார்த்தைகள் எழுதலாம்? 48,000 வார்த்தைகள் எழுதலாம். 5 லிட்டரில் 1 பங்கு பாட்டிலில் உள்ள மையை வைத்து 48,000 வார்த்தைகள் எழுதலாம்.